அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னதான 4வது வார்த்தையை நாம் தியானிக்கும்படிக்காக இருக்கிறோம். வருடந்தோறும் இந்த வார்த்தைகளை, இயேசு சொன்னதான வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இப்பொழுதும் இந்த காணொளி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய இந்த காணொளி மூலமாக அநேகர் இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்னதான 3 வார்த்தைகளை, சிலுவையில் சொன்ன 3 வார்த்தைகளை அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த 4வது வார்த்தையை நான் பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்புக்காக ஒரு முறை கூட நம்முடைய தலைவர்களுக்கும் நம்முடைய TSSCC இந்த மீடியா குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் பதிவு செய்து கொள்வது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அநேக சமயங்களிலே இது ஒரு பெரிய புரட்சியை, ஒரு ஆவிக்குரியதான ஒரு எழுச்சியை இயேசு கிறிஸ்து சொன்னதான இந்த வார்த்தைகள் நம் மத்தியிலே உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இன்றும் கூட உயிரோடு இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கின்ற நாம் அனைவரும் பாக்கியசாலிகள் என்பதை நாம் அறிய வேண்டும் அல்லவா? ஆண்டவர் நமக்காக மரித்தார். அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளினாலே நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி தந்தார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல. ரட்சிக்கப்படுவதற்காக நாம் ஏதையோ ஒன்றை முன்னால் சேமித்து வைத்ததும் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அதற்காக எந்த பாடுகளையும் சேகரித்து வைத்ததும் இல்லை. கிறிஸ்துவினுடைய சுத்தமான கிருபையினாலே, அவருடைய சிலுவையினுடைய அத்தனை பாடுகளினாலும், அந்த பாடுகளின் அவர் சொன்னதான, சிலுவையிலே சொன்னதான அந்த வார்த்தைகளிலே மிக மிக இன்றியமையாத வார்த்தை இந்த 4வது வார்த்தை. ஆகையினாலே அதை மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் உள்ள 46வது வசனத்தை நான் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? இதில் நாம் சிந்திக்கிறதான வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறதான இந்த வசனத்திலே இருக்கிறதான இந்த பதத்தை இன்றைக்கு தியானம் பண்ணி இருக்கின்றோம். சில நிமிடங்கள் அதை சிந்திக்க உங்களுடைய கவனத்தை சற்றே என் பக்கமாக நீங்கள் திருப்புங்கள். கர்த்தர் உங்களோட பேசட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு புதிய ஆவியை தரட்டும் என்று சொல்லி நான் ஜெபத்தோடு உங்கள் முன்னாலே காணப்படுகிறேன். முதலாவது இந்த வார்த்தைக்காக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகின்ற எங்கள் தெய்வனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். எங்களுக்காக நீர் சவதரித்து தந்ததான விலையேற பெற்ற இந்த ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையிலே சொன்னதான இந்த 4ஆம் வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயங்களே ஊடுருவட்டும். பேசுகிறதான என்னுடைய உதடுகளையும் சிந்தனைகளையும் என்னுடைய எண்ணங்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும். இவைகளின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு முறை கூட எங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆவியானவர் எங்கள் உள்ளத்திற்குள்ளே கிரியை செய்தரலும். இயேசு ரட்சகரின் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள நாமத்திலே செபிக்கிறேன். இவைகளை எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னதான 3 வார்த்தைகளை ஏற்கனவே தியானம் செய்துவிட்டோம். இந்த 4வது வார்த்தையிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். புதிதாக ஒன்றும் இதை குறித்து சொல்வதற்கில்லை. ஆனாலும்
ஒரு விஷயத்தை உங்கள் மனதிலே நான் வலியுறுத்தி நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்லலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த வார்த்தையை நான் 3 வகையாக நான் பிரிக்க விரும்புகின்றேன். முதலாவது, அவர் ஆண்டவரை முகவரியிட்டு அழைக்கின்ற அந்த முகவரி வார்த்தை, என் தேவனே, என் தேவனே என்று சொல்லுகிற வார்த்தை. இரண்டாவது, ஏன் என்ற கேள்விக்கணை. மூன்றாவது, என்னை கைவிட்டுரே என்கிறதான அந்த அபயக்குரல். இதில் முதலாவது நாம் சிந்திப்போம். ஆண்டவரை அவர் அழைக்கின்ற, அவர் சொல்லுகிறதான, கூப்பிடுகிறதான அந்த முகவரி வார்த்தை என்று சொல்லுகிறன என் தேவனே என்பதாக. இதை நாம் சற்று சுவிசேஷத்தினுடைய எல்லா பகுதியிலும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பித்த காலத்திலிருந்தே தன்னுடைய பிதாவோடு அவர் இணைந்திருந்தார். அவர் எந்த இடத்திலே ஜெபித்தாலும் தன்னுடைய தேவனை, பரலோகத்தில் வீற்றிருக்கின்றதான ஆண்டவரை அவர் பிதாவே என்று அழைக்கின்ற அந்த தொனியைத்தான் நான் சுவிசேஷத்தின் பல பகுதிகளிலும் நாம் கேட்டிருக்கின்றோம், அதை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வார்த்தைக்குள்ளே அவரின் பிதாவே, அப்பா என்று அழைக்கின்ற அந்த முகவரி, அல்லது அவரை என் பிதாவே என்று கூப்பிடுகின்ற அந்த தொனிக்குள்ளே இருக்கிறதான அந்த அன்பின் இணைப்பு, அவருக்கும் தன்னை அனுப்பின தேவனுக்கும் இடையிலே இருந்ததான அந்த நெருக்கமான உறவை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர் ஒவ்வொரு இடத்திலும் அப்பா, பிதாவே என்று தான் அழைத்ததை நாம் சுவிசேஷத்தின் பல பகுதிகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை ஆண்டவர் என் தேவனே, என் தேவனே என்று 2 முறை அவர் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது. இது சற்று வித்தியாசமானது தான். இதை வேதத்தை, அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் இடைபடுகிறதான அந்த சம்பவங்களை அதிகமாக சுவிசேஷத்திலே வாசிக்கிறவர்களுக்கு இதனுடைய ஆழமும் அதனுடைய அர்த்தமும் அதற்குள் மறைந்திருக்கின்றதான ஆவியின் அந்த வெளிப்பாடும் நமக்கு நன்றாக புரிதல் உள்ளதாக இருக்கும். என் தேவனே என்று அவர் கூப்பிடுவது அது சற்று வழக்கத்திற்கு மாறானதான தொனி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவனே என்று கூப்பிடுவதற்கு காரணம் என்ன? அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிறவர் என் தேவனே என்று கூப்பிடுகிற அந்த வழக்கத்திற்கு மாறான ஒரு விஷயத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த இடத்துல பிதாவுக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவிலே குறுக்கீடு ஒன்று ஏற்பட்டதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? அவருடைய அந்த சத்தத்திலே, அந்த அந்த தொனிக்குள்ளே காணப்பட்டதான அந்த நெருக்கத்தின் அந்த தூரம், அந்த நெருக்கமானது, அந்த தூரம் அதிகமாகிவிட்டதை நாம் அதில் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக அவர் கூப்பிடுகிறதான அந்த தொனியிலே வித்தியாசம். என் தேவனே என்று அவரை, தன்னுடைய பிதாவை முகவரியிட்டு அழைக்கிறதான அந்த அழைப்பின் வித்தியாசத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இரண்டாவது, அவர் சொல்லுகிறதான மிகவும் கவனத்திலே நாம் கொள்ள வேண்டியதான ஒரு வார்த்தை, கைவிட்டீர். ஏன் கைவிட்டீர் என்று சொல்லுகிறதுல இந்த கைவிட்டீர் என்பத வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவானவர் இதுவரைக்கும் ஒருபோதும் தன்னை அனுப்பின பிதாவை விட்டு அவர் பிரிந்ததை அவர் உணரவில்லை. பிதாவானவரை விட்டு பிரிந்திருக்கின்ற அந்த வேதனையான வார்த்தையை அவர் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்னை கைவிட்டு விட்டீரே அப்பா என்று. அதிலும் இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி வேதம், சுவிசேஷம், எல்லா சுவிசேஷங்களும் சொல்லுகிறது என்று பார்த்தால், இருளின் ஆழத்திலிருந்து இந்த சத்தம் தொனித்தது என்று நாம் வாசிக்க முடிகிறது. அந்த சமயத்தில் இந்த வார்த்தையை பேசுகிற போது சுற்றிலும் ஒருவரும் இருந்ததில்லை. தனிமையாக தான் இருந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து.
முதலாவது வார்த்தை அவர் பேசும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற போது, இவர்கள் என்று சொல்லப்படுகிறதான அந்த டைட்டில், அந்த அந்த மக்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் குறிக்கின்றதான ஒரு மகா பறந்து விரிந்த ஒரு வட்டத்தை, அந்த வட்டத்திற்குள் இருக்கிறதான எல்லா மக்களையும் குறிக்கிறதான ஒரு வார்த்தை. ரெண்டாவது வார்த்தையை சொல்லும்போது, அந்த வட்டம் அதனுடைய விட்டம் இன்னும் சற்று குறைவுகிறது. ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே வருகின்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்பதாக. மூன்றாவது வார்த்தை இன்னும் சொல்லும்போது, தன்னுடைய சீஷனையும் தன்னுடைய தாயையும் குறித்து, தன்னுடைய குடும்ப உறவு இன்னும் அவருடைய அந்த வட்டம் குறைகின்றது. நாலாவது முறை சொல்லும்போது, யாருமே இல்லை, அவர் பேசுகிறதான அந்த வார்த்தையின் வட்டத்திற்குள்ளே ஒருவரும் இல்லை, இவர் தனியாக நின்றிருக்கிறார். அதன் இருளின் ஆழத்திலே இருந்து அந்த சத்தம் வந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே கைவிட்டீர் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தை, ஒன்றை விட்டு விலகி இருப்பது, ஒன்றை நெருக்கமான ஒன்று பிரிந்து செல்வது, ஒன்றை விட்டு பிரிந்து இருப்பது, அல்லது ஒன்றை தள்ளி வைப்பது, அது எவ்வளவு வேதனையானது என்பதை பிரிந்திருப்பவர்களுக்கு தான் தெரியும். அந்த பிரிவை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த வேதனையின் ஊடாக யாத்திரை செய்கிறவர்களுக்கு தான் அந்த வேதனையினுடைய அளவு என்ன என்பது நமக்கு புரிய வரும். ஒரு வார்த்தை இதுவரைக்கும் பேசவில்லையே என்று நாம் சொல்லுவோம். ஏன் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணக்கூடாதா என்று கேட்போம். இவ்வளவு பக்கத்தில் தானே இருக்கிற, இன்னும் ஒரு வார்த்தை வந்து எட்டி பார்க்கக்கூடாதா என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். மனித உறவுகளுக்குள்ளாலே பிரிவு என்பது தாங்க முடியாத, அது வேதனைக்குரியது. உறவுகளை பிரிதல் என்பது அது இருதயத்தை கசக்கி பிழிவது போன்ற அனுபவம். இந்த உலகத்திலே நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லும்போது கூட தன் பிதாவினுடைய பிரசன்னத்திலே அவர் எப்போதும் இருந்தார். பிதாவினுடைய பிரசன்னம் ஒருபோதும் அவரை விட்டு விலகி இருந்ததில்லை. பிதாவின் பிரசன்னம் அவரை எப்பொழுதும் அவரை நிரப்பி இருந்தது. ஆனால் இந்த வேளை அவருடைய பிரசன்னத்திலே தன்னுடைய பிதாவினுடைய பிரசன்னம் மறைக்கப்பட்டபடியினாலே அதை தாங்க முடியாத இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து, தந்தையே பிதாவே அப்பா என்று அழைக்க முடியாதபடிக்கு தேவனே என்று அழைக்கின்ற அந்த விசுவாச தொனியை நாம் இங்கே பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளிலே இப்படி உறவுகளை விட்டு பெறுகின்ற, உறவுகளால் வருகின்ற துன்பங்களை இருதயத்திலே மிகுந்த வேதனையாய் நாம் உடைக்கப்படும் பொழுதெல்லாம், நாம் சொந்த பந்தங்களால், உறவுகளால், நண்பர்களால் பிரிவுகளை சந்திக்கின்ற போதும், அவர்களால் வருகின்ற வேதனைகளை அனுபவிக்கின்ற போதும், இதெல்லாம் ஏன் நடந்தது என்று சொல்லி இருளின் அனுபவத்திலே, இருளின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடுகிற அந்த ஒரு அபய தொனியின் வாழ்க்கையிலே நாம் அநேக முறை நாம் கடந்து வந்திருப்போம். ஆனால் அந்த அபய வேளையிலும், அந்த அந்தகாரத்தின் சமயத்திலும், அந்த தனிமையான வேளையிலும் தன் தெய்வத்தை விசுவாசித்த அந்த விசுவாசத்தை விட்டு பிரிந்திருக்கவில்லை என்பதை நாம் இந்த இடத்திலே உணரும் வண்ணமாக அந்த வார்த்தையை ஆண்டவர் மிக அழுத்தமாக சொல்லுகின்றார், என் தேவனே, என் தேவனே என்பதாக. நாம் சில வேளைகளிலே இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே நாம் கடந்து போகிற போது நாம் மிக எளிதாக சொல்லிவிடுவோம், ஆண்டவர் இல்லையோ, மறந்து விட்டாரோ, பிரிந்து விட்டாரோ, என்னை தனிமையாய் விட்டு விட்டாரோ, கைவிட்டு விட்டாரோ, நான் அதமாகி போனேனோ, நான் நஷ்டப்பட்டு போனேனோ, எல்லாம் இழந்து போனேனோ, எனக்கு யாருமே இல்லையோ, எனக்கு வெளிச்சமே இல்லை, என்னை சுற்றிலும் இருளாக இருக்கிறதே என்றெல்லாம் சொல்லி அநேக வேளைகளிலே வாழ்க்கையினுடைய வேதனை குறித்து மிகவும் மிகவும் அபய தொனியிலே நாம் அழுவோம், கதறுவோம், கண்ணீர் வடிப்போம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பியிருந்த தெய்வத்தை, நம்மை அழைத்த ஆண்டவர்
ஒருபோதும் அவர் நம்மை விட்டு பிரிவதில்லை என்பதற்கு உதாரணமாக தன் அப்பாவின் பிரசன்னத்தை, தன்னுடைய தந்தையினுடைய அவருடைய சமூகத்தை உணராதிருந்த போதும் கூட அவர் மிக அழகாக என் தேவனே என்று அழைக்கின்ற அந்த அழைப்பிலே அவர் தெய்வத்தோடு அவரை வைத்த விசுவாசத்தின் அந்த வெளிப்பாட்டை அவர் இங்கே நம் மத்தியிலே அவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவது விஷயம், ஏன் இந்த கைவிடப்படுதல் ஏன் என்ற கேள்வியை கர்த்தர் இங்கு கேட்கின்றார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே என்ன பிரிவு வரும். இந்த நேரத்தில் அவருடைய வேதனையினுடைய வெளிப்பாட்டிலே பிதாவானவர் குமாரனுக்கு விரோதமாக திரும்பி இருக்கின்ற நிலைதான் உண்மையான யதார்த்த நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் குமாரனுக்கு விரோதமாக தந்தை திரும்பினார், மகனுக்கு விரோதமாக தந்தை திரும்பியதான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை. பொதுவாகவே தந்தைமார்கள் பிள்ளைகள் மகன்களுக்கு விரோதமாக போக மாட்டார்கள். வேதத்திலும் அப்படி சொல்லப்படவில்லை. அப்சலோம் தாவீதுக்கு எதிராக நின்றான், தாவீது அப்சலோமுக்கு எதிராக நின்றதில்லை. அப்பாவை வேதனைப்படுத்தி போன இளையகுமாரனை பார்க்கிறோம். ஆனால் பிரிந்த போதும் என்றைக்கு வருவான் என்று சொல்லி எதிர்நோக்கி பாசத்தோடு காத்திருந்த தந்தையைத்தான் நாம் வேதத்திலே லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துல மகனுக்கு விரோதமாக தந்தை திரும்பியதான ஒரு சூழ்நிலையை நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம். காரணம் என்ன? தந்தை நீதி உள்ளவர், தந்தை நியாயம் உள்ளவர், அந்த பிதாவானவர் பரிசுத்தமானவர், பாவத்தை அவர் ஒருபோதும் பாராதவர். தன் மகன் தான் இந்த உலகத்திற்கு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனுப்பப்பட்ட மகன் மீது சுமத்தப்பட்ட உலகத்தின் மொத்த ஆக்கினையினுடைய அந்த அகோரத்தையும் பார்த்ததான பிதாவானவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? சுத்தம் உள்ளவனுக்கும் அசுத்தம் உள்ளவனுக்கும் சம்பந்தம் ஏது? பாவம் பாராத பரிசுத்த தேவன், அநீதியை சகிக்க ஒட்டாத பரிசுத்த தேவன், சுத்த கண்ணனாகிய தேவன் தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தை தன் குமாரனிடத்திலிருந்து விலக்கியதான அந்த கொடூரத்தை நாம் பார்க்கிற போது தன் மகனை பெறுகின்ற சூழல் ஏற்பட்டது. பாசமுள்ள தகப்பன் தன் மகன் அழிந்து போக வேண்டும் என்பதற்கல்ல, தன் மகன் தன்னுடைய வேலையை, தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய சித்தத்தை பரிபூரணமாக நிறைவேற்றி இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டுமே என்று இந்த மனுஷ ஜாதி மேல் வைத்த பாசத்திற்காக, அன்பிற்காக தன் குமாரனை பிரிந்திருக்கின்ற நிலை ஏற்பட்டது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் நாம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது நாம் பார்க்கின்றோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்பதாக 2 கொரிந்தியர் பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகின்றார், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று. அன்பான ரட்சணை சேனையாரே, இந்த காணொளியை கவனித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தந்தை மகன் உறவு எத்தனை அற்புதமானது! அந்த உறவிலே இருந்த புனிதம் குறுக்கீடு செய்யப்பட்டதனுடைய காரணம் நீங்களும் நானும் செய்த பாவத்தினுடைய அகோரம். ஒரு முறை கூட ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே பேசட்டும். பாவத்தை கர்த்தர் சமூகத்திலே அறிக்கை செய்வோம். அந்த பாசத்திலே தொடர்ந்து நிலைத்திருப்போம். நம்முடைய உறவுகளுக்குள்ளே, சொந்த பந்தங்களுக்குள்ளே வருகிறதான கசப்புகள், வேதனைகள், உறவுகளின் உடைவுகள், உறவிலே ஏற்படுகின்ற பிரிவினைகள், இவைகள் எல்லாவற்றையும் தாங்கவும் சகிக்கவும்
அவைகளில் பாசம் என்கின்ற தெய்வீக அன்பை ஊற்றவும், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இவைகள் எல்லாவற்றையும் சகிக்கவும் நம்மை கடத்தி செல்ல, நம்மை தாங்கி செல்ல ஆண்டவர் சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி மறுபடியும் யாவரும் ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை நாங்கள் சிந்தித்த எங்கள் உள்ளத்திலே நீர் வாரும். நீர் எங்கள் இருதயங்களிலே ஆசனம் போட்டு அமர்ந்திருந்து எங்கள் வாழ்க்கையை நீர் நடத்தும். உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு நீர் பலன் தாரும். உம்முடைய உறவிலே, உம்முடைய அன்பிலே தொடர்ந்து நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வாழ்க்கையின் எத்தனை அந்தகார அனுபவங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் கடந்து போகும் ஆவியின் பலத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.